சென்னை மணலில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 6 மணி நேரம் போராடி சரக்கு ரயிலின் பெட்டிகளில் பரவிய தீயை தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். விவரம் வணக்கம். சென்னை மணலி பகுதியிலிருந்து வாலாஜாபாத் பகுதி, அதாவது ஜோலார்பேட்டை நோக்கி அதிகாலையில் சுமார் 52 பெட்டிகளுடன் சரக்கு ரயிலானது புறப்பட்டது. இந்த பெட்டிகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்பப்பட்டு வாலாஜாபாத்துக்கு, அதாவது ஜோலார்பேட்டை பகுதிக்கு பெங்களூருக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இந்த பெட்டியானது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சுமார் 200 மீட்டர் தொலைவில் தண்டவாளத்தில் தடம் புரண்டு சுமார் 17 பெட்டிகள் தற்போது வரை எரிந்து நாசமாகியுள்ளன. இதன் காரணமாக இப்பகுதியில் சுமார் அதிகாலை 5:30 மணிக்கு இந்த தீ விபத்து நடைபெற்ற நிலையில் தற்போது 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ அணைக்க போராடி தற்போது தீயணைப்பு துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், ரயில்வே ஊழியர்கள், அதிகாரிகள் என அனைத்து அதிகாரிகள் தரப்பிலும் ஊழியர்கள் தரப்பிலும் இந்த போராடி இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்தில் விரைந்து தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தற்போது இந்த 52 பெட்டிகளில் 41 பெட்டிகளில் 17 பெட்டிகள் இதில் 4 பெட்டிகள் டீசல் பெட்ரோலும், 13 பெட்டிகள் டீசலும் என மொத்தம் 17 பெட்டிகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. தற்போது 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயணைப்பு துறையினர் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.